ஜெயிலுக்கு வந்துட்டேன். நான் ஜெயிலுக்கு வந்து இதோட 10 நாள் ஆக போகுது. அதுக்கப்புறம் தான் யாரும் எனக்கு கம்பியா இருக்கிற மாதிரி ஒன்று தந்தாங்க. அதை வச்சு நான் தம்பியா இருக்கலாம்னு பார்த்தேன். ஆனால் அறுக்க முடியலை. ஏன்னா என் தம்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதோட நான் கம்பி அறுத்து வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த கோவில் இருக்கிற இடத்த ஃபாலோ பண்ணி போனேன். அப்போ தான் நான் ஒருத்தவரை பார்த்தேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் திருடுறத பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், வாங்க நம்ம இப்போ திருட ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு தெரியும் எல்லாமும், ஏன்னா நாங்கள் எத்தனை கேமாக விளாண்டுக்கிறோம். ஓடி வந்து டிக் 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 நாம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நாம இந்த வீடியோக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக திருடி முடிச்சிட்டோம். அடுத்த வீட்டுக்கு போகலாம் வாங்க. இந்த வீட்டில் பார்க்கலாம். இந்த வீட்டில் யார் யார் இருக்கா? யாருமே இல்லை. யார் இல்லாத வீட்டில் நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா ஊட பூட்டாமல் போயிருப்பாங்க. ஊட பூட்டாமல் போனதுனால நாம் ஊட பூட்டாமல் வச்சுட்டு வந்திருப்போம். அப்போ உள்ளாருக்கு வரும்போது தான் பார்த்தேன், நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் இல்லைன்னு நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதோட நான் திருட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சவுண்ட் ஒன்று காய்ஸ் எலும்பை புரிக்கிற மாதிரி வருது. ஓகே, புரோக்கன் டாயா ஜுவல்லரி பாக்ஸ். ஓகே, புரோக்கன் டாய் உடஞ்சி போன பொம்மைக்கு. உடஞ்சி போன பொம்மைக்கு இவ்வளோ நேரம் இங்கே வந்தான் முடியலை கைஸ், என்னால் முடியலை. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ அடுத்த வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீட்டில் யாரும் இருக்காங்க காய்ஸ்? யார் இருந்தால் நம்மளுக்கு என்ன போகிறோமா திருடுறோமா வரணுமா? இது கிளவி இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், தாய் கிளவி, தாய் கிளவி, சொட்டை கிளவி. ஆனால் என்ன இது சொட்டையாக தான் இல்லை, மொட்டையா இல்லை. இது வந்து கொஞ்சம் முடியும் வச்சுக்கிட்டோ கொஞ்சம். இப்போ நான் என்னத்த சொல்கிறதுன்னு தெரியவில்லை. அப்படியே நம்ம போய் எடுத்துக்கலாம். டிவி ரிமோட் போன தடவை எப்படி நாம் கார் பாக்ஸ் இதுக்காக அழிந்தோமோ அதே மாதிரி இந்த தடவை டிவி ரிமோட்டுக்காக அழைகின்றோம். ஓகே காய்ஸ், நாம் இப்போ அடுத்ததை பார்க்கலாம். பாத்ரூம்குள்ளே ஏன்டா வச்சுக்கிறீங்க? நாறுதுரா. ஆனால் என்ன இந்த பாத்ரூம் நாரில் இந்த கிளவி பினாயில் போட்டு கழுவி விட்டு வச்சு. பாய் கிளவி. ஓகே, நம்ம இப்போ அடுத்த வீட்டையும் திருடி முடித்தாத்து. திருடுறத பெருமையாக சொல்லிட்டு சுற்றுற ஒரே ஆள் நான் தான். அடுத்த வீட்டுக்கு போயாச்சு. இப்பொழுது இந்த வீட்டை ஸ்டார்ட் பண்ணி. ஓகே, இப்போ அடுத்த வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீட்டில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஓகே காய்ஸ், வாங்க நம்ம இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துடலாம். இந்த வீட்லேயும் யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே கிளவி. ஒருவேளை இது ஒரு போலீஸ் கிளவியாக இருக்குமோ? எல்லா வீட்டுக்கும் போய் போலீஸ் மாதிரி இது பண்ணிட்டு இருக்கு. ஜஸ்ட் அது கிளவி என்ன பார்த்துருக்கோம். கிளவி கிளவி சொட்டை கிளவி, சொட்டை கிளவி, கோழி சுட்டை கிளவி, கோடி கிளவி. நான் ஓடுறேன் கிளவி. பாய் பாய். அப்படியே நம்ம இங்கே உள்ள கிளவிக்கும் பாய் பாய் சொல்லிட்டு ஓடிடலாம் காய்ஸ். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க மறக்காம அதை கமெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்த வீட்டுக்கு வந்தாச்சு. இப்பொழுது பாப் டெத்து சைலண்ட் வென் ஹி இஸ் ஸ்னீக்கிங் லைக் எ நிஞ்சா. டேய், நான் இன்னும் சாவே இல்லைடா, அதுக்குள்ளே பாப் டெத்து வென் ஹி இஸ் ஸ்னீக்கிங். பெரிய ஆள்றா நீங்கள், பெரிய ஆள்றா. என்னென்னலாம் சொல்கிறீங்க பாருங்க, பெரிய ஆள்றா நீங்கள். அது எப்படிடா உங்கள்கிட்ட அடுத்தவனுக்கு குறை சொல்ல மனசு வருது? நான்லாம் எவ்வளோ நல்லா பையன் தெரியுமா? இந்த கிளவி தாங்க திருடிட்டு. நாமளே குறை சொல்லிட்டோமோ? எனக்கெல்லாம் குறை சொல்றதுன்னா என்னன்னு தெரியாது காய்ஸ். அவனை என்னத்தான் ஓடி போன்னு சொன்னாலும் நான் நடந்து தான் போவேன். ஏன்னா இவனுக்கு கண்ணே தெரியாது. ஓகே, இப்போ அடுத்த வீட்டுக்கு போய் 3 ஸ்டார்ஸ் வாங்கியாச்சு. செகண்ட் அடுத்த வீட்டுக்கு போகலாம் கைஸ் வாங்க. இப்போ இந்த வீட்டுக்கும் இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்ம திருட தான் போகிறோம். ஓகே, இப்போ அடுத்த வீட்டுக்கு போய் திருடத்தோ
அப்படியே இந்த கதவு பார்த்துட்டு இப்படி வந்துட்டு எடுத்துட்டு இப்படி வந்து அவன் வர வரையும் ஓட்டிக்கிட்டு இருப்பான். ஓட தூரம் குறையில பாட பாட்டு ஒன்றும் புரியல. உலகமே ஃபீலாக சுற்றுது. ஏன் வண்டி பஞ்சர் ஆகி நிற்கல. பேட் இருக்கு, பால் இல்லை. பால் இருந்தால் பேட் இல்லை. பைப்பில் ஓடிட்டோம். போலீஸுக்கு ஃபோன் அடிச்சிட்டான். என்ன இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான், போலீஸ்க்குலாம் ஃபோன் அடிக்கிறான். சார் நான் பயந்துட்டேன். பார்த்தா போலீஸு. அவ்வளோதான், நம்மள முடிச்சு விட்டாங்க. சரி காய்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். அதோட நம்ம இந்த 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 வீட்டை அடுத்த தடவை எஸ்கேப் ஆக முடியுதான்னு பார்ப்போம். ஓகே காய்ஸ், பாய்.